வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் அனைத்து மாநிலத்துக்குமே முன்னுதாரணமான கட்சியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 38 ஆண்டுகள் நம்மை விட்டு சென்றிருந்தாலும் மற்ற கட்சிகளால் போற்றக்கூடிய, மற்ற மாநில தலைவர்களால் போற்றக்கூடிய, மக்களால் போற்றக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா. அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுமே சாதாரணமாக வரக்கூடிய தொண்டர்கள் கூட முதலமைச்சராக வர முடியும் என்பதற்குரிய சான்று நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய அவருடைய உழைப்பு. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட எண்ணற்ற தொண்டர்கள் இன்றைக்கு அந்த தொண்டர்களிலிருந்து ஒருவர் நம்மளுடைய முதலமைச்சராக நமக்கு ஒரு 4.5 வருடம் ஆட்சி அமைப்பு என்பது மக்களும் நிம்மதியாக, அதிலும் முதல் தடவை ஒரு கடினமான காலகட்டத்தில் கூட அனைத்து மக்களுக்குமே அனைத்து சலுகைகளுமே கொண்டு வந்து கொடுத்தவர். இன்றைக்கு இந்த கடந்த 5 வருட வனவாசம் என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வர வேண்டும் என்பதற்குரிய சான்றாக ஒரு எழுச்சி போராட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பதிவுகளுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பு வேண்டாம். முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமையில் அமைகின்ற ஆட்சி மட்டுமே வேண்டும் என்பதற்குரிய சான்றாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிற்கின்ற அந்த மக்களுடைய எழுச்சி கூட்டம் ஒவ்வொரு இடத்திலுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கடினமான காலகட்டத்தை தாண்டி எண்ணற்ற அவர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து பேச்சுக்களையும் நிராகரித்து மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக மட்டுமே உழைத்து ஒவ்வொரு இடத்திலுமே தன்னுடைய நலத்தை பார்க்காமல் இன்றைக்கு முழுமையாக தேர்தலுக்காக நின்று உழைத்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்காக மட்டுமே. மக்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரையே மீண்டும் பார்ப்பதைப் போல ஒரு எழுச்சியான கூட்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்சி அமைப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரப்படும். நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்படும். நம்பிக்கையோடு